விநாயகர் கதை. ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எதையும் தொடங்கினால் நடுவில் விட்டு விடுவான். படிப்பு, விளையாட்டு, ஓவியம் எதையும் முழுமை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தான். ஒரு நாள் அவன் வீட்டின் முன் விநாயகர் சிலை வைத்து வழிபட்டான். அவன் மனதில் ஏன் நான் எதையும் முடியச் செய்ய முடியவில்லை என்று கேட்டான். அப்போது காற்று வீசியது போல அந்த சிலை வழியாக ஒரு குரல் கேட்டது. நான் தடைகளை நீக்கும் விநாயகர். ஆனால் முதலில் நீ உன் மனதில் இருக்கும் சோம்பேறித்தனத்தையே வெல்ல வேண்டும். தடைகள் வெளியிலிருந்து வருவதில்லை, உள்ளிருந்து வருகிறது. நீ ஆரம்பித்ததை முடிக்கும் பழக்கத்தை வளர்த்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னையே தேடி வரும். சிறுவன் அந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்திக் கொண்டான். அன்றிலிருந்து அவன் எதையும் பாதியில் விட்டுவிடாமல் முடித்து வைக்கும் பழக்கம் வந்தது. சில நாள்களில் அவன் வகுப்பில் முதலிடத்தை பிடித்தான். பாடம் விநாயகர் போல நாமும் தடைகளை அகற்ற வேண்டும். வெளியிலல்ல, உள்ளே இருக்கும் சோம்பேறித்தனமே பெரிய தடை. அதை வென்றால் வெற்றி நிச்சயம். இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளே.